திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்புவார் தம் கை. விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதி காண மலர்கள் என்றருள்வாய். மதிவானுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம பார்க்க போகிறது ஆதிசங்கரர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கம். இந்த சுப்பிரமணிய புஜங்கம் தினந்தோறும் ஒரு பாடலாக பார்த்துக்கிட்டு வரோம். இதை ஆதிசங்கரர் சமஸ்கிருதத்தில் அருளி செய்திருக்காரு. விளக்கம் மட்டும் தமிழில் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நாம் பாடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் என்றவர் தமிழாக்கம் செய்திருக்காரு. இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை இதை படிச்சுட்டு நாம் சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துருக்கிற பாடலுக்கான விளக்கத்தை படிச்சுக்கிட்டு வரோம் தினந்தோறும். திருச்சிற்றம்பலம். சுப்பிரமணிய புஜங்கம் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். சுப்பிரமணிய புஜங்கம் பாடல் 19. கர்ம வினை தீரும் குமரா பரமன் மகிழ்பாலா. தலைப்பே அவ்வளோ நீட்டு கொடுத்துருக்காரு பாருங்கள். இப்போ நம்ம பாடலை படிப்போம். குகனே கந்தா சேனாபதியே சமரில் சக்திவேல் கரத்தில் தாங்கி மீதூர் பவனே. குமரி வள்ளி காதலா எம் குறைகள் தீர்க்கும் வேலவனே. அமரில் தாரகன் தனை அழித்தாய் அடியன் என்னை காத்திடுக. இப்போ நம்ம பாடலை பாடுவோம். குகனே கந்தா சேனாபதியே சமரில் சக்தி வேல் கரத்தில் தாங்கி மயில் மீதூர்பவனே. குமரி வள்ளி காதலாயம் குறைகள் தீர்க்கும் வேலவனே. அமரில் தாரகன் தனை அழித்தாய் அடியன் என்னை காத்திடுக. அமரில் தாரகன் தனை அழித்தாய் அடியன் என்னை காத்திடுக. இப்போ நம்ம சமஸ்கிருத பாடலுக்கு கொடுத்துருக்கிற விளக்கத்தை, தமிழ் விளக்கத்தை பார்ப்போம். நேற்று கண் கண்ட தெய்வம் என் நெஞ்சுக்குள் வந்தான் அப்படின்றதோட முடித்தோம். இன்னைக்கு கந்தா மாகேனமெனும் விந்தையூரிலே வந்து கால் வைப்பர் கைலாயம் காண்பாரே என்று நீ சொல்வதோர் சண்முகம். சந்தோஷம் பொங்கவே தந்திடு நின்னருள் செந்தூர் கடற்கரை வந்துற்ற போதே. பஞ்சமா பாதகம் பறந்திடும் கந்தனை சிந்தையில் வந்தனை செய்திடும் மங்கள கந்த மாமலை குகை வந்தன காணவே வழியெல்லாம் போற்றிடும் ஆறுமுகன் குகையிலே. எவ்வளோ அருமையான பாடல் விளக்கம் கொடுத்துருக்கார் பாருங்கள். இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை நம்ம பாடுறோம் இல்லையா, இதில் இந்த விளக்கமெல்லாம் ஒளிஞ்சிருக்குது. ஒவ்வொரு பாடலுக்கும் அவ்வளோ விளக்கங்கள் இருக்குது. நம்ம பாடலை மட்டும் ஒரு ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் தமிழாக்கம் பண்ணியிருக்காரு. அவர் விளக்கம் தரலை. ஆகையினால் சுப்பிரமணிய புஜங்கம் சமஸ்கிருதத்தில் ஆதிசங்கரர் அருள்நிதியில் தமிழ் விளக்கம் கொடுத்துருக்கார். அதை தான் நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். இப்போ இது 2வது முறையாக நம்ம படிக்கிறோம். நீங்கள் இதையெல்லாம் தவறாமல் கேளுங்க, கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க. இன்றைய தினம் அமாவாசை. பெருமானுக்கும் உகந்த நாள், சிவபெருமானுக்கும் உகந்த நாள், ஆஞ்சநேயருக்கும் மிக மிக கார்த்திகை மாதம் உகந்த நாள்.
இந்த நாளில் உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் நேரம் கிடைக்கிறவங்க போய் அரச மரத்தை சுற்றுங்க. இல்லையா இந்த சிவபெருமானுடைய கோவிலையே வலம் வரலாம். 108 உங்களால் எவ்வளோ முடியுதோ, இல்லை 18 கூட சுற்றுங்க. சுற்றினா நல்லது, நல்லது. இப்படி கட்டாயம் இல்லை, சுற்றினா நல்லது, செய்தால் நல்லது, வழிபாடு பண்ணாலும் நல்லது. வீட்டில் பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்தது. அவசியம் காக்காய்க்கு அன்னமிடுங்க. நான் இதில் முக்கியமான ஒரு வலியுறுத்தல் சொல்லுவாங்க. எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, எச்சப்படாமல் வடித்த சாதம், அது லைனாக சொல்லுவாங்க எங்கள் பாட்டி, வடித்த சாதம் காக்காய்க்கு வைக்கணும். நாம் சாப்பிட்டு மீதியை நாய்க்கு வைக்கணும். ஏன்னா அந்த எச்சில் படாமல் அன்னமை கொண்டு போய் காக்காய்க்கு வச்சா அது எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய பிதர்களுடைய ஆன்மாவை சாந்திப்படுத்தும் அப்படின்றது சொல்லுவாங்க. நாய்க்கு வைக்கிறது, நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு வைக்கிறது, அப்போ வாழ்த்து வரோம். அந்த வாகனம் நாய் நம்மளை வாழ்த்துமா, இந்த வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும், இன்னும் இந்த வீட்டில் ஒரு 4-5 குழந்தைங்க பிறக்கணும், அதுங்கெல்லாம் உழைப்பி வச்சுதுன்னா என் வயிறு ரொம்ப இல்லையா, இவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாய் வாழ்த்துமா. அதை தான் சொல்லுவாங்க. எச்சில் படாத அன்னம் காக்காய்க்கு, எல்லாம் சாப்பிட்டு மிச்சம் மீதி நாய்க்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது வழி வழியாக அப்படி தான் செஞ்சுக்கிட்டு வராங்க. நீங்கள் காக்காய்க்கு எச்சில் படாத அன்னத்தை கொண்டுன்னு போய் வைங்க, அதுதான் ஏர்வையாகும். அது நாம் இங்கேருந்து சிவபெருமானுக்கு பூஜை போட்டாலும் ஏர்வையாகும், காக்காய்க்கு அன்னம் விட்டாலும் ஏர்வையாகும். ஏன்னா சனீஸ்வர பட்டம் பெற்றவர் காக்கா. அவர் எச்சி இலையெல்லாம் அவர் தனிப்பட்ட முறையாக சாப்பிட்றாரோ, அதனால் நமக்கு தேவையில்லை. நாம் வைக்கிறது எச்சை இலை படாமல் தான் வைக்கணும். அதுதான் நமக்கு நன்மை பயக்கும், நல்லது. இதை நீங்கள் கடைப்பிடிங்க முடிஞ்சவங்க. நாய்க்கு தவறாமல் ஏதாவது நம்ம கையில் கிடச்சது பிஸ்கெட்டோ எதுவோ ஒன்று வாங்கி போடுங்க. அது சாதம்லாம் இருந்துன்னா எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிட வைங்க. அது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம். ஒரு ஜீவனுக்கு நம்ம வாங்கி கொடுக்கறது இந்த அமாவாசை நாளில் ரொம்ப ரொம்ப நல்லது. மாட்டுக்கு தான் அப்படின்ட்டு பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பாங்க. அகத்திக்கீரையே வாங்கி கொடுக்கணும்னு இல்லை, எதையாவது ஒரு பச்சை இலை காய்கறிகள்லாம் கூட இப்போ மாடெல்லாம் சாப்பிடும். அதனால் எதுவாவது ஒன்று வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ நம்ம மறுபடியும் இந்த விளக்கத்தை பார்த்துட்டு போவோம். கந்தா மாகேனனும் விந்தையூரிலே கால் வைப்ப கைலாயம் காண்பாரே என்று நீ சொல்வதோ சண்முகம். சந்தோஷம் பொங்கவே தந்திடு நின்னருள். செந்தூர் கடற்கரை வந்துற்ற போதே பஞ்சமா பாதகம் பறந்திடும். அந்த திருச்செந்தூரில் காலை வச்சாலே எப்படியாக அந்த பஞ்சமா பாதகமும் போயிடும் அப்படின்றாரு. கந்தனை சிந்தனையில் வந்தனை செய்திடும் மங்கள கந்த மாமலை குகை வந்தன காணவே விழியலாம் போற்றிடும் ஆறுமுகன் குகையிலே. அந்த ஆறுமுகனை பாடுறாரு. இப்போ நம்ம மறுபடியும் சுப்பிரமணிய புஜங்க பாடலை தமிழாக்கத்தை பாடுவோம். திருச்சிற்றம்பலம். பாடல் 19. கர்ம வினை தீரும் குமரா பரமன் மகிழ் பாலா அப்படின்ட்டு சொல்கிறாரு. குகனே கந்தா சேனாபதியே சமரில் சக்தி வேல் கரத்தில் தாங்கி மயில் மீதூர்பவனே குமரி வள்ளி காதலாயம் குறைகள் தீர்க்கும் வேலவனே அமரில் தாரகன் தனை அழித்தாய் அடியன் என்னை காத்திடுக அடியன் என்னை காத்திடுக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை
கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல், ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.